இதே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு, 3 to 6 மந்தில் உங்களோட பொருளாதார நெருக்கடி ஏற்படும், விலைவாசியெல்லாம் ஏறும், இதை நீங்கள் பேர் பண்ணணும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாரு. அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. இதோட இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கும், அதாவது உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்வெஸ்டர் இப்போ எல்லோரும் யூஎஸ் கூப்பிட்றான், எங்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ விலைவாசியெல்லாம் ஏறுறப்ப என்ன ஆகும், அங்கே நிறைய இன்ஃப்ளேஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஏலாம் திருப்பி இந்தியா சைடு தான் வருவாங்க கண்டிப்பாக. சார், நம்ம இந்த ட்ரேட் வார் பற்றி பேசுகிறதுனால ரீசெண்டாக யூரோப் யூனியனோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா உர்சுலா அவங்களும் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக மோடியை வந்து மீட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் சார், February 27, 28 யூரோப் யூனியன் பிரசிடென்ட்டு அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் 25 மெம்பர்ஸோட இந்தியாவில் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, இந்தியா இஸ் ஏ ரிலையபிள் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராட்டஜி கண்ட்ரி, அலாய் கண்ட்ரி அப்படிம்பாங்க.